ஹாய் கைஸ் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் கோடை லீவுக்கு வந்திருக்கிறது சென்னை கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க், சிறுவர் பூங்கா. உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். கவுண்டருக்குள்ளே டிக்கெட் எடுக்க ரெடி ஆகிட்டேன். உள்ளே எக்ஸிக்யூட்டிங்காக இருக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெளியே என் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு குரங்கு வர வெளியே வந்துருச்சு, நின்று அது மேலே தாவிட்டு இருந்தது. அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ. வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு. இல்லை என்னெல்லாம் வச்சுருக்காங்க, எந்த மிருகங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்னால பெருசாலாம் இருக்காது, வண்டூரில் இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் நார்மலாக இருக்கும், பறவைகள் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பார்க்குறது புள்ளிமான். புள்ளிமானுடைய ஃபஸ்ட்டு போன இதில் என்ன சேர்ந்தது புள்ளிமான் தான். அதுங்க எல்லாமே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்குது. ஒரு புள்ளிமானை மட்டும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நேராக வந்து பார்க்க சொல்ல நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அடுத்தது பாருங்கள், பறவையின் சரணாலயம். எல்லா பறவைகளும் இருந்துச்சு. அந்த நாரை, கொக்கு, அதுக்கப்புறம் அந்த சொண்டுலாம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பறவைகள். அதோடைய இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நிற்கிதுப்பா மரத்தில். பூங்காவில் வந்து ஒவ்வொரு பறவைகளும் அதுக்கு அந்த கேட்டுக்கு முன்னாடியே ஃபுல் டீட்டெயில் அந்த போர்டு இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு இதுலேயும் எடுத்திருக்கேன். அந்த போர்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்துடுச்சு. பார்க்குறது வெளிமான். இந்த மானும் பக்கத்தில் ஒன்று வந்துச்சு பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள். வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு போர்ட்லேயும் அது என்ன உணவு சாப்பிடும், எங்கே வசிக்கும், அதனுடைய டீட்டெயிலெலாம் எல்லாமே ஒன் பை எல்லாம் அதிலே இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. அது கண்டினியூவாக இனி ஒரு இதுலேயும் பார்க்கலாம். குட்டி மான். வானே கிண்டி பூங்காவில் இருக்க சொல்லியே அந்த இடத்துல மேலே வந்து ஃப்ளைட் பறந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது நரி, தந்திரக்கார நரின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதோடைய டீட்டெயில் தான் அதில் போட்டிருக்கு போர்டில்.
குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு விளையாடுறதுக்கும் அங்கேயும் ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு நார்மலாக பார்க்கெலாம் இருக்குது, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் குழந்தைகள் என் மகள்கள்லாம் விளையாடினாங்க. அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணாங்க. யார் அவர் விட்டு கை கை விடு. பாரு பாப்பா பாரு வா கொடு இது வந்துடு. ஐயா அடுத்த கேள்வி. பாரு ஆப்பா இங்க பாரு. ஓகே. சில்ட்ரன்ஸ் பார்க் நான் வீடியோ எடுக்கிற டைமில் ஒரு வித்தியாசமான ஒரு பூச்சிங்க என் பக்கத்தில் தான் அது கிராஸ் ஆகி போச்சு. ஏன் அதையும் விடுவானு அதையும் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். கல்ச்சர் சென்டர் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் பசங்களும் வந்தாங்க, அவங்களையும் வீடியோ எடுத்தோம். எந்த ஸ்கூலு? Hi, hi, hi. எந்த ஸ்கூல்? விச் ஸ்கூல்? யூசிசியா? ஹாய் சொல்லுங்க, யூடியூப்ல வருவீங்க. ஹாய் சொல்லுங்க. குட் குட் குட். குட் குட். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. குட் குட். யூடியூப்ல இருங்க. அந்த பார்க்குள்ளேயே ட்ரிங்க்ஸ் கடை இருந்துச்சு. எங்கள் பன்னீர் போலா பன்னீர் சோடா குடித்தோம். என் மாமா அதான் குடிச்சு காட்டுறான் பாருங்கள்.
வா வா. நம்ம அடுத்தது பார்க்க நெருப்பு கோழியோடைய டீட்டெயில், அதனுடைய டீட்டெயில் படி தான் இந்த இதில் போட்டிருக்கு பாருங்கள். சரியான சைஸ், பெரிய சைஸ். பாரு அவங்க பாரு, பெரிய சைஸ். பல்ல மாட்டி விட்டுறேன். இப்படி எடுத்து வீடியோ பல்ல மாட்டி விட்டுறேன். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா பெருநாளை கொண்டாடுறீங்களா? தம்பி பேசு. அடுத்து நம்ம பார்க்குறது ஈவு கோழி, அதனுடைய டீட்டெயில் தான் இதை பார்த்து கொண்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது வாத்து. பட் வாத்து வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ளோடு இருந்துச்சு, அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இருந்தாலும் அதில் காட்டுறோம் பாருங்கள் வாத்து. அடுத்து நம்ம பார்க்குறது நட்சத்திர ஆமை, அதுவும் கொஞ்சம் உள்ளோடி தான் இருந்தது. வீடியோ எடுக்கச்சில சரியான முறையில் தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள், வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் தெரியல, ஆமாம் தெரிய மாட்டேங்குது. ஆமாம் தெரியல, ஆமாம் தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிளி. கிளி பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளி பிரபா கிளி இங்கே
அடுத்து நம்ம பார்க்குறது குரோக்கடைல் முதல்ல. பட் முதல்ல வந்து அது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஒன்றும் வெளியே இருந்துச்சு, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த குரோக்கடைல் அது அடுத்த இதில் இருந்துச்சு, அதையும் பார்ப்போம். பாருங்கள் வெளியே இருக்குது. பட் அந்த கம்பி கேட்டுனால நமக்கு சரியாக தெரிய மாட்டேருக்கு. வீடியோ எடுத்தேன், பட் உள்ளே இருக்குது பாருங்கள். தலையா உண்மையான முதல்ல தூங்குது. முதல்ல இது பெருசாக பெரிய முதல்ல. முதலைகளின் தலைவர் முதல்ல பாரு அங்க வடக்கன் துப்பாத நான் கூப்பிடுறேன். அப்ப இது எடிட் பண்ணி உண்மையானதா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது சேட்டைக்கார குரங்கு. குரங்கு கூடிய பாருங்கள், அந்த வாய் சொல்கிறபடியே சேட்டை தான் பண்ணுது பாருங்கள். குரங்குடைய சேட்டை அட்டகாசம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் காத்திருக்கு, அதை நான் அப்லோட் பண்ணணும். இதோடு நான் முடிச்சிக்கிறேன். இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நாங்களும் என்ட்ரன்ஸ் கேட்டில் தொடங்கி எக்ஸிட்டு கேட்டு வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் எக்ஸிட் பகுதி. எக்ஸிட்டுடைய அந்த சைடு தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன். இனி அடுத்தடுத்த நல்ல வீடியோஸ் இருக்குது. இந்த வருஷம் நான் வந்த வெக்கேஷனில் கோடை காலத்தில் போயிருந்த டூருடைய இதுதான் கண்டினியூவாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸிக்டிவாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும். தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பயணிங்க. இனி ஒரு அடுத்தடுத்த எல்லாமே டூர் உள்ள இதுதான் வரும். கண்டிப்பாக எக்ஸிக்டிங்காக இருக்கும். எக்ஸிட் கேட்டு நெருங்கிட்டோம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.